ஏப்பா செத்தது யாரு? இபிஎஸ் அவர்கள் இருக்காரு இல்லீங்களா? போயிட்டானா? ஆமா இருக்காரு, இருக்கட்டும், தப்பு கிடையாது. வாயெல்லாம் சுத்தமா தாண்டா இருக்கு. ஒரு பேச்சு சொன்னா என்ன அங்க வர சொல்றது? பதறி போயிட்டல. நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி எனக்கு கோடி மாலை கொண்டு வந்துட போறாங்கடா. அவருக்கு இதற்கு முன்பாக நிறைய பெயர்கள், பட்ட பெயர்கள், செல்ல பெயர்கள், அல்பம், ஒரு கேடு கெட்ட புறம்போக்கு குடுமச்சான். இப்ப அவனை திட்டுற மூட்ல இல்ல. சாரி மச்சான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. ஆனா பாருங்க, இவ்வளவு பேர்களுக்கு மத்தியில் ஒரு புதிய பேர் ஒண்ணு ஆட் ஆயிருக்கு அவருக்கு. எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி? என்ன பேருங்க? ஆம்புலன்ஸ் வில்லன். குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. என்னங்க பெருமையா பேசுற மாதிரி பேசிட்டு வில்லன் சொல்றீங்கன்ட்டு. ஐயோ, அது செல்ல பேருங்க. எவ்வளவு பெயர்கள் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற அவரோட பேர் தான் டாப்ல இருக்கு, ஆம்புலன்ஸ் வில்லன். இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி என்பதை பல தடவை நாம நிரூபிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்படிங்களா? என்ன நம்பி 1000 குடும்பம் இருக்குங்க. அப்படிங்களா? அவங்க இது எப்படிங்க? அதற்காக அது உத்தமர்களாக இருக்கக்கூடிய கட்சி என்பதற்கு நாங்கள் ஆதாரம் கொடுக்க முடியாது. அப்புறம் என்ன நீங்க வந்த? ஆனால் இந்த இரண்டு இயக்கங்களுக்கு தான் போட்டி இல்லைங்கிற நான் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. கரெக்ட், நீங்க சொல்றது ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ரெண்டாவது இடத்துல இருப்பீங்களா? மகிழ்ச்சி தானே அது அதிமுகவுக்கு? நல்ல கேள்வி சார். பதில சொல்றா. திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான கூட்டணி என்று வார்த்தைகள்ல மட்டும் வலுவான கூட்டணி சொல்லிட்டே இருக்கிறாங்க. இல்லங்க. ஆனால் வலுவிழந்த தமிழகத்தை உருவாக்கிய கூட்டணிதே இந்த திமுக வலுவான கூட்டணி தான். வாய் பிரியா இருந்தா வாயில வந்தது எல்லாமே பேசுற நீ. நீங்க என்னதான் தமிழ்நாட்டில் 62 கட்சிகளும் வலுவான கூட்டணியை திமுக அமைத்தாலும் தோற்பது உறுதி. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். இதைதான்டா டெய்லி குஸ்டம் வீட்டுல பண்ணிட்டு இருக்கான். உங்கள் செயல்பாடுகள் அதைத்தான் காட்டுது. 7000 ஆசிரியர்கள் அதிமுகவுக்கு இருக்கிற கட்சிகள் போதுமா? இருக்கட்டும் சார், நம்ம இந்த அரசியல் கட்சிகள் இருக்கட்டும் சார். நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்திருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். வலுவான கூட்டணி என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லி 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 மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். என்னதான் குதிரை வேகமாக பயணப்பட்டாலும் கூட, ஹார்ஸ் பவர் என்று சொல்லக்கூடிய அதனுடைய இது அதிகமானாலும் கூட அதை சாட்டையை வைத்து ஏன் அடிக்கிறோம்? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? கூட்டணி வேண்டாம், இருக்கிறது போதுன்ற மனப்பான்மையில அதிமுக இருக்காப்போ? ஆனா கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வலுவான கூட்டணி அமைத்தவர்கள் ஏன் நீட்டு விலக்கு இன்னும் பெற முடியவில்லை அப்படின்னு அந்த கூட்டணி கட்சி தலைவர்களாவது கேட்கிறாங்களா? டேய் களிமண் மண்டையா, அங்க பார். ஏன் நீட் விலக்கை பெற்று தரலன்னு கேட்டார். என்ன கேட்கிறேன் சார், 75 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அதிமுக கூட்டணிக்கு, 75 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஏன் சார் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியல? அதிமுக தானே தீர்க்கணும். அதிமுக தானே சார் தீர்க்கணும். சொல்றா, வாயத்திறந்து பேசுறா. 75 எம்எல்ஏக்களை வச்சுட்டு ஏன் மக்கள் விரோதமாக அதிமுக ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுகிறது? உன்னை இப்படியே விட்டா என்ன கிறுக்கு பயலாக்குன மாதிரி எல்லாரையும் ஆக்கி விடுவேன். உனக்கு ஏதாவது ஞாபகம் போடணும்ல. ஆனால் தமிழ்நாட்டின் நலன் குறித்து, எந்த விதமான வளர்ச்சி குறித்தும் ஏன்பா இவ்வளவு கடன் வாங்குனீங்க அப்படின்னு உங்களால கேட்க முடியுதா? சரி, விவரமான பையன் நான் சொல்ல. இல்ல சார், அந்த எண்ணம் எல்லாம் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல சார், இல்லன்னு தான் சார் சொல்றேன். இருக்குன்னு எப்படி வச்சுக்க முடியும்? உனக்கு தெரியுமா? அப்ப தெரிஞ்சவே சொன்ன. ஆகவே இவ்வளவு விஷயத்தையும் மக்கள் பார்க்காம, அப்பா நல்ல ஆட்சி நடக்குதுப்பா அப்படின்னு எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வந்துருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி குனிடா. சரி, ஏன் வரல? அப்போ பால் விலை உயர்ந்தாச்சு, நீங்க சொல்ற சொத்து வரி உயர்ந்தாச்சு, டிஎம்கே மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வராது, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்கன்னா வரணும்ல, உங்களை நோக்கி வந்துருக்கணுமே. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? 2 தவறு தமிழ்நாட்டுல நடக்குது. டேய் மடையா, விஷயத்தை சொல்லு.
உனக்கு விழா எடுக்கிறதா இல்ல விளக்கு மாத்தாலே துரத்தி அடிக்கிறதான்னு நான் சொல்றேன்டா. ஒன்னு, நாங்கள் வலுவான கூட்டணின்னு சொல்லி நிர்வாகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, அதை மறைப்பதற்காக வலுவான கூட்டணி. என்னப்பா இவன் வெளிநாய் அடிச்ச மாதிரி பேசுறான்? டேய், outside how many people waiting? இவன் ஆஃப் பண்ணுப்பா. அண்ணே, இன்னொன்னு, நான் வலிமையாகவே இருக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியில் சில பிரச்சனையை உருவாக்கி வருது. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பான். இந்த மாதிரி காமெடி எல்லாம் வேற எங்கேயா போய் பண்ணிக்க. உளவுத்துறையை வைத்து வேற ஏதோ வச்சு என்னென்னமோ காரணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல, அது இருக்கட்டும். உனக்கு தெரிஞ்சா சொல்லணும், இல்லன்னா மூடிட்டு நிக்கணும். என்னையும் குழப்பி இந்த சினிமா காரங்களையும் குழப்பிட்டியாடா உன்னை. அதே மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்களை நான் கூப்பிட்டு அழைச்சு வச்சு பாக்குறது. காலையில பாத்தீங்க, பரவாயில்ல, சாயந்தரம் ஏன் பாக்குறீங்க? அது என்னன்னா இவங்களா உங்களோட இருந்தவங்க சார், எங்களோட இருந்தவங்க தான். நீங்க ராமதாசும் திரு ஓபிஎஸும் கடந்த காலங்கள்ல உங்களோட இருந்தவங்க. இஞ்சி கேப்ல பஞ்சடிச்சு போறானே சார், நீங்க அங்க தப்பா புரிக்கிறீங்க சார். என்டிஏல அவங்க என்டிஏல இருந்தவங்க. ரெண்டு ஒண்ணு. ஐயோ, எல்லாமே நான் சிங்கா போயிட்டு இருக்கேன். எப்படி கூட்டி கணிச்சு கணக்கு என்ன போட்டாலும் அது டாப். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெறுவார். பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க இந்த அநியாயம். என்ன எடப்பாடி, அமித் பாபா சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? முடியாதா? கடைசியில என்னையும் தமிழ்நாட்டுக்கு வர வச்சிட்டீங்களேடா. விடுங்க அமித் பாபா, இவனை நான் எப்படி டீல் பண்றேன் பாருங்க. பழனிசாமி மேல கொடநாடு வழக்கு இருக்கு, அது இல்லாம இவனோட பையன் மிதுன் மேல கூட நிறைய வழக்கு இருக்கு. என்ன எடப்பாடி, நான் சொல்றது சரிதானே? இப்ப ஒத்துப்பீங்கல்ல? இந்தாங்க மோடி, அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு. அப்ப முடியறதுக்கு முன்னாடி உறுதிமொழி எடுத்துடலாமா? ரெடி எம்டி சார். எடப்பாடி பழனிசாமி ஆகிய நான் 2026 தேர்தலில் பாஜகவிற்கு அடிமையாக இருப்பேன். அதுவரை பாஜகவை எதிர்த்தோ விமர்சனம் செய்தோ எந்த வேலையும் செய்ய மாட்டேன். கொடநாடு வழக்கில் இருந்து தப்பிக்கவும் மகன் மற்றும் சம்பந்தி காப்பாற்றவும் பாஜகவிற்கு உண்மையான அடிமையாக இருப்பேன். வாங்கின காசிற்கு விசுவாசமாகவும் இருப்பேன். நான் ஒரு எச்சக்கலை என்பதை யாரிடமும் காட்டிக்கொள்ள மாட்டேன் எனவும் இதன் மூலம் நான் உறுதி கூறுகிறேன். முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் எனக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்வேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். இது வரைக்கும் நீங்க அடிப பழனிசாமி, இனிமே நீங்க வீரசங்கி பழனிசாமி. ஓகே, பேமெண்ட் கொடுங்க. அமித் மாமா, எதுக்கும் ஒரு போட்டோ எடுங்க, எவிடன்ஸ் இருக்கட்டும். ரெடி. இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த வரலாற தோண்டி பார்த்தா கூட எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு அடிமைய பார்க்க முடியாது போல மக்களே. அதிமுகல சேரத்துக்காக செங்கோட்டையன் கிட்ட அடிமையா இருந்து, சேர்ந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா கிட்ட அடிமையா இருந்து, அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்க சசிகலா கிட்ட அடிமையா இருந்து, இப்போ கேஸ்ல இருந்து தப்பிக்க அமித்ஷா கிட்ட அடிமை வேலை பார்த்துட்டு இருக்காரு மிஸ்டர் எடப்பாடி. இப்படி எடப்பாடி அடிமையா சுத்துறதுக்கு அவரோட பையன் மிதுனும் ஒரு முக்கியமான காரணம் தான். அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை பார்க்கலாம். எதுக்காக எடப்பாடியோட பையன் மிதுன் அதிமுக விவகாரத்துக்குள்ள வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அமித்ஷா கையில அதிமுக இருக்கிறதுக்கும் அமித்ஷா கிட்ட எடப்பாடி அடிமையா இருக்கிறதுக்கும் முக்கிய காரணமே மிதுன் தான். சம்பவம் என்னன்னா, மிதுனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அது என்னன்னா, ஒரு தனி விமான நிறுவனத்தை உருவாக்கணும் அப்படின்னு. அந்த விஷயத்த டெல்லி லாபி மூலமா பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது இந்த விஷயம் அமித்ஷாவோட காதுக்கு போகுது. ஏற்கனவே கொடநாடு வழக்க வச்சு மிரட்டி அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒத்துக்கோன்னு எடப்பாடிய மிரட்டி பார்த்தாரு அமித்ஷா. ஆனா எடப்பாடி இந்த மிரட்டலுக்கு பயப்படாத மாதிரி காட்டிக்கிட்டாரு. இப்போ அவரோட பையனே நம்ம கையிலன்னு பிளான் பண்ண அமித்ஷா விமான நிறுவனம் ஆரம்பிக்க வந்த மிதுனை சாக்கா வச்சு எடப்பாடி மேலையும் மிதுன் மேலையும் அவரோட உறவினர்கள் மேலையும் இடி ஐடி ரைட விடுறாரு. அப்போ மிதுன் கிட்ட நடந்த விசாரணையில எடப்பாடி பண்ண ஒட்டுமொத்த ஃப்ராடுத்தனம், எப்படி இந்த விமான நிறுவனம் ஆரம்பிக்க போறன்ற எல்லா உண்மையையும் சொல்லிடுறாரு மிதுன். இந்த டீடைல் எல்லாம் இப்போ அமித்ஷா கிட்ட போகுது. இத வச்சு
மிரட்டினப்பதான் 3 கார் மாறி மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சு கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணாரு எடப்பாடி. இப்படி தன்னோட மகனுக்காக அதிமுக கட்சியை அடகு வச்ச எடப்பாடி கட்சிக்குள்ள இருக்கிற மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் சசிகலா கூட சேர்ந்துட்டா ஓபிஎஸ் மாதிரி நம்மளையும் ஒதுக்கி விட்டுருவாங்களேன்னு பயந்து போய் இருந்தாரு. அதனாலதான் இப்போ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு யாத்திரை போய் அதிமுக கட்சி என்னோடதுதான் அப்படின்னு மக்கள் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் உருப்படாத ஒரு புள்ளைய பெத்ததுக்கு எல்லாருக்கிட்டையும் அடிமையா இருந்து அத மறைச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க மனுஷன். பீயிங் எடப்பாடி இஸ் கஷ்டம் தான்ப்பா. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.